நம்ம சிஎஸ்கே அன்கேப்டு பிளேயராக யாரெல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பற்றினா ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஜடேஜா, அன்சுல் கம்போஸ் அப்படின்னு இவங்களோட பேக்கப் வீரராக நம்ம சிஎஸ்கே சில முக்கியமான வீரர்களுக்காக வந்து போக போகிறாங்க. யார் அந்த வீரர்கள்? இப்போ நம்ம சிஎஸ்கே ட்ரையல்ஸையும் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ட்ரையல்ஸில் என்னென்ன சம்பவத்தை பண்ணியிருக்காங்க, சிஎஸ்கே யாரெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம டேவிட் மில்லர் சிஎஸ்கேவின் ஒரு மிகப்பெரிய பவர் ஹிட்டராக வந்து இருக்க போகிறாரு. சிஎஸ்கேவின் கேம் சேஞ்சராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஃபினிஷிங் ரோலையும் நம்ம சிஎஸ்கே வந்து இப்போ வந்து கொடுக்க போகிறாங்க. என்ன காரணமாக இதை நான் வந்து சொல்கிறேன், டேவிட் மில்லருக்காக சிஎஸ்கே வந்து ஆக்ஷனுக்கு போவாங்களா, போகிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலன்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம டேவிட் மில்லரை பார்த்துடலாம். 2026 ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கே டீமில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இவர் வந்து ஜாயின் ஆக போகிறாரு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜட்டுவாக இருக்கட்டும், தலத்தோனியாக இருக்கட்டும், இப்போதைக்கு சிஎஸ்கே டீமில் வந்து இல்லை. பட் ஜடேஜாவை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம தலத்தோனி தான் இருக்கார். பட் நெக்ஸ்ட் ஐபிஎல்ல அவர் வந்து இருக்க போகிறதில்ல. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஃபினிஷர் வந்து தேவைப்படுதாரு. டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபார்மில் வந்து இருந்துகிட்ருக்காரு. பேட்டிங், ஃபீல்டிங் அப்படின்னு ரெண்டுலேயுமே வந்து மாஸ் காட்டுவார். கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இது வரைக்கும் வந்து இருந்திருக்காரு ஐபிஎல்ல. நம்ம மில்லர் எப்போல்லாம் ஆக்ஷனுக்கு வந்திருக்காரோ அப்போல்லாம் நம்ம சிஎஸ்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருந்திருக்காங்க. இவருக்காக வந்து ஆக்ஷனுக்கும் போயிருக்காங்க. பட் அதிக ப்ரைஸ் போனதுனால நம்ம சிஎஸ்கே வந்து மிஸ்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேக்கு 6வது இடத்துல அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு கேம் சேஞ்சர் வந்து தேவைப்படுதாரு. நம்ம மில்லரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான ப்ராசஸாக நம்ம சிஎஸ்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக சொல்லப்பட்டிருக்கு. ஆல்ரெடி நம்ம டிஎஸ்கே டீமுக்காக வந்து ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருந்துகிட்ருக்கு டேவிட் மில்லர்கிட்ட. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் 2026 ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கே டீமில் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக வந்து இருக்க போகிறாரு. அடுத்து நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிற அன்கேப்டு வீரர்களை பார்த்தலாம். நம்ம சிஎஸ்கே சில முக்கியமான வீரர்களை வந்து டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் சில முக்கியமான வீரர்கள் இப்போ நம்ம சிஎஸ்கே ட்ரையல்ஸையும் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மத்வால் நம்ம சிஎஸ்கே இவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. மும்பை டீமுக்காக ஆல்ரெடி ஐபிஎல் வந்து ஆடி கொடுத்துருக்காரு. 17 மேட்ச்சில் 26 விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கலீல் அகமதோட பேக்கப்பாக நம்ம முகேஷ் சௌத்ரி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம குர்ஜப்னீத் சிங் வந்து இருக்காங்க. ஸோ அன்சுல் கம்போஸை பொறுத்த வரைக்கும் அவரோட பேக்கப்பாக யாருமே வந்து இல்லை. ஸோ இதன் காரணமாக நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனில் ஆகாஷ் மத்வாலுக்காக வந்து போக போகிறாங்களாம். இப்போதைக்கு ஒரு முக்கியமான பவுலராகவும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. 2வது வீரராக நம்ம அகிப் நபி வந்து இருக்காரு. டொமஸ்டிக் மேட்ச்சில் பவுலிங், அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் அப்படின்னு ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டராக வந்து திகழ்ந்துட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் சூப்பராக வந்து பவுலிங் பண்ணுவார். ஸோ இதன் காரணமாக சிஎஸ்கே இவரையும் வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. 3வது வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜடேஜாவோட மாற்று வீரராக வந்து இருக்க போகிறாரு பிரசாந்த் வீர். இப்போதைக்கு பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அப்படின்னு 3லையுமே வந்து மாஸ் காட்டிகிட்டு இருக்காரு டொமஸ்டிக் மேட்ச்சில். கிட்டத்தட்ட நம்ம ஜடேஜாவோட மாற்று வீரராக வந்து பர்ஃபெக்டாக இருக்க போகிறாரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 21 பாலுக்கு 61 ரன் வந்து அடித்து கொடுத்துருக்காரு நம்ம பிரசாந்த் வீர். அதுவும் நாட் அவுட்டாக இருந்திருக்காரு. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேயோட ட்ரையல்ஸையும் வந்து இவர் அட்டன் பண்ணியிருக்காரு. அதில் தரமான சம்பவங்களையும் வந்து பண்ணியிருக்கிறதா ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. 4வது வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சர்மா. ஆல்ரெடி இவரை பற்றி நிறையா வந்து பேசியிருந்தோம். ரீசெண்டாக ஒரு நல்ல ஃபார்மில் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஒரு ஃபினிஷிங் ரோல் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிஎஸ்கே இப்போதைக்கு இந்த 4 வீரர்களை எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டுருக்கு. இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இந்த 4 வீரர்களை எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிற அன்கேப்டு வீரர்களாக இருக்கட்டும், மில்லர் சிஎஸ்கே டீமுக்கு வந்தால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.